வணக்கம் தீபிகா. பேரணாம்பட்டு பாக்கர் ஹுசேன் 4வது வீதி பகுதியைச் சேர்ந்தவர் பொன்னரசன். இவருடைய கூரை வீடானது திடீரென்று தீப்பற்றி எரிந்துள்ளன. இந்த கூரை வீட்டில் இருந்த சிலிண்டரும் சிலிண்டர் வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சிலிண்டரானது இந்த தீ விபத்தில் சிக்கி வெடித்து சிதறி இருக்கின்றன. இந்த சிலிண்டர் வெடித்ததின் காரணமாக இந்த பொன்னரசன் கூரை வீட்டின் அருகாமையில் இருந்த தொடர்ந்து 4 வீடுகளிலும் அந்த தீயானது பட்டு தொடர்ந்து இந்த 5 வீடுகளும் தொடர்ந்து எரிய தொடங்கியிருக்கின்றன. இது குறித்து அந்த பகுதியில் இருந்த பொதுமக்கள் உடனே பேரணாம்பட்டு தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்திருக்கின்றனர். தகவலின் பேரில் தீயணைப்புத் துறையினர் தீயணைப்பு வாகனத்தின் மூலமாக அந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வந்து கடந்த 1 மணி நேரத்துக்கு மேலாக இந்த தீயை போராடி அந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் இந்த தீ விபத்து குறித்து பேரணாம்பட்டு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். முதற்கட்ட விசாரணையில் இந்த தீ விபத்தானது பொன்னரசன் வீட்டில் மின்கசிவு ஏற்பட்டதின் காரணமாகவே இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கின்றன. மேலும் மற்ற 4 வீடுகள் தீயில் எரிவதற்கான காரணம் இந்த பொன்னரசன் வீட்டில் இருந்த சிலிண்டர் வெடித்து சிதறிய போது அந்த தீயானது அருகாமையில் இருந்த அந்த 4 வீட்டு மீது பட்டு தீயானது எரிய தொடங்கியிருப்பதாகவும் இதனால் இந்த 5 வீடுகள் தீயில் கருகியிருப்பதாக காவல்துறையினர் முதற்கட்ட விசாரணையில் தெரிவித்திருக்கின்றனர். தீபிகா, விவரங்களுக்கு நன்றி பிரீத்குமார்.